பேரன்பின் காரணமாக இந்த தருணத்தில் நம்ம கூட மதுரை மத்திய தொகுதியின் டிவிகேயின் வெற்றி வேட்பாளர் திரு முஸ்தபா சார் இருக்காங்க. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஆஃப் மதுரை மத்திய தொகுதி. அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலுடன் சமீபத்திய வெற்றி அவருக்கான உற்சாகம். மாலை வணக்கம். எனக்கு இது ஒரு நடிப்பு சார்ந்த ஆடியோ லான்ச்சிங்கில் ஒரு புதிய மேடை. நான் ஒரு 98லேருந்து அரசியல் மேடையில் பார்த்துட்ருக்குறேன். சினித்துறை மேடை எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சு திணித்துறை சார்ந்த இங்கே பெரிய ஜாம்பவான்கள் உட்கார்ந்துருக்கிற மேடை வந்து எனக்கு ஒரு புது மேடையாக தான் நான் பார்க்குறேன். இந்த படத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. நான் இந்த படத்தை பார்க்கல. இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே எல்லாம் பேசும்போது படம் பார்த்த மாதிரியே எல்லாருமே பேசிட்டாங்களே. படத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க, இதை சார்ந்த இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக இதில் நெசவாளர்கள் என்ன மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க, ஒற்றுமை எப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க, காதலை எப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த படம் குறிப்பாக மீரா கதிரவன் சாரோட படம் வெற்றி அடைய நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நான் உங்கள்கிட்ட மன்னிப்புக்கிறேன்னு கேட்டிங்கன்னா 2007க்கு அப்புறம் நான் படம் பார்க்கல. ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனால் இந்த படத்தை நிச்சயமாக பார்ப்பேன். இந்த படத்தை பார்த்து எம்டன் மகன் தான் நான் பார்த்த படம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்து, ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது இந்த புகைப்படத்தை பார்த்தேன். நான் ஒரு தேனி மாவட்டத்தில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய உத்தமபாளையத்தை சேர்ந்தவன். நான் சென்னையிலே வளர்ந்துட்டேன். சிறு வயசில் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்குமோ அதை வந்து அப்படியே இங்கே இப்போ புகைப்படம் மூலயமா என் மனசில் வெளிப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி சேரன் சார் சொன்னார் சம்சுத்தீன். என் தகப்பனார் பேர் சம்சுதீன். அவங்க 2020 கொரோனாவில் இறந்துட்டாங்க. அதையும் எனக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றது. இந்த படத்தை பார்த்து உங்கள் சினித்துறையிலிருந்தே, ஏன்னா சினித்துறை தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் இருக்குது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா இந்த துறையை சார்ந்தவர்களை, இந்த துறையில் ஜாம்பவான்களை மக்கள் உள்வாங்கி களத்தில் இருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்து ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்கள்ட்ட இந்த படத்தை பற்றி சத்தியமாக சொல்வேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தமிழக அரசாங்கம், ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் உறுதுணையாக இருப்பார் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் பார்க்கும்போது பாருங்கள், அதில் வந்து குரானோட ஆயத்து, மக்கா, மதீனா, இது பார்க்கும்போது இந்த படத்தை எல்லோருமே பார்க்க வேண்டும். பார்க்க தூண்டக்கூடிய விஷயங்கள் இதில் நிறைய இருக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், நான் வந்து தொகுதியில் இருந்தேன். நம்ம மீரா கதிரவன் சார் கூப்பிட்ட உடனே மத்தியானம் தான் வந்தேன். நைட்டு கிடைக்கல. ஒரு 9:40க்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் திருப்பி தொகுதிக்கு போகிறேன். ஏன்னா ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் போட்ட உத்தரவு என்னான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் உடனடியாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதிக்கு போய் மக்களுக்கு அன்றாட தேவைகளை நீங்கள் செய்து தர வேண்டும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. நாங்கள் அங்கேருந்து இங்கே இந்த நிகழ்ச்சிக்காக வந்தேன். இதை தொடர்ந்து அங்கே போகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த படம் மீரா கதிரவன் சார் உருவாக்கிய படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஹபீபிகள் தான். ஹபீபி அத்தனைகளுக்கும் சலாத்தி சொல்லி வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.